அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சூப்பரான ஒரு அப்டேட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. யார் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லட்சுமி பிரியா கிட்டேருந்து தான் இந்த அப்டேட் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு அழகான ஒரு இடத்துல அவங்க போய் இருக்காங்க. கொடைக்கானல் வந்து சூப்பரான பிளேஸு. இந்த டைமில் போய் அவங்க இருக்கிறதுனால அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான். அந்த இதை அழகாக வந்து எடுத்து போட்டிருக்காங்க. நம்மளோட அதாவது ரைட்டருன்றேன், எடிட்டர் வந்து சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க போல இருக்குது. அங்கேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம விஜய்கிட்டேருந்து அப்டேட் வந்தது தான் பயங்கரமாக இருந்தது. அதவே நம்ம பார்த்து ரசிச்சிருந்தோம். ஆனால் காவேரி, அதாவது லட்சுமி பிரியா போட்டு அழகான ஒரு இடத்த ஒரு லொக்கேஷனை வந்து நமக்கு அதை ஷேர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அதுதாங்க சூப்பரு, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் தான் லேட்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவங்க அந்த போஸ்ட் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் அழகான ஒரு போஸ்ட்டு, பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம எடிட்டர் கூட சூப்பரான ஒரு அப்டேட் அழகாக வந்து கொடுத்துட்ருக்காரு. கண்டிப்பாக கொடைக்கானல் சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாருமே இருக்காங்க. நிவின், யமுனா, கங்கா, காவேரி, விஜய் எல்லாருமே இருக்கிறதுனால ஒரு சூப்பரான ஒரு போட்டிங்லாம் வந்து போயிருக்காங்க. அது சீன்ஸில் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம டைரக்டர், அவங்க ஒய்ஃப் எல்லாருமே வந்து போயிருப்பாங்க. சூப்பரான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வர்றதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குங்க. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மகாநதி டிஆர்பி பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். டிஆர்பி மதியமே வந்துருச்சு, நல்ல டிஆர்பி வந்திருக்கு. அது எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் உடனே நான் பேசுகிறேன். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாரா தான் அங்கே போயிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சாரதா போகலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சாரதாவும் போயிருந்தால் அங்கே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். காவேரி வந்து கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. வீடை கண்டிப்பாக அவங்க கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதுனால அதுக்கான வேலையெல்லாம் பயங்கரமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டை பார்க்கும்போதே வந்து பார்ப்போம். சரிங்களா? சூப்பருங்க. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதையும் பார்த்து நம்ம எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும்.